12th standard students, மேத்ஸ் ஓட ஃபைனல் சென்டம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தலாமா? சீனிவாலும் யார் என்ன மார்க் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ நான் ஒரு 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் அதை அச்சீவ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு சாப்டர்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகே, 5 மார்க்ஸ் அண்ட் 2-3 மார்க்ஸ்க்கு எந்தெந்த சாப்டர்ஸ் நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த எக்ஸசைஸை ஃபோக்கஸ் பண்ணணும், அதை அழகா கொடுக்க போறோம். அதை தாண்டி உங்க மார்க்கை இன்னும் சூப்பரா பூஸ்ட் பண்றதுக்காக ஓகே ஃபார்முலா ஷீட் கொடுத்தாச்சு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுக்க போறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்க கஷ்டமா இருக்கா? கவலையை விட்டுருங்க. ஸோ எல்லாத்தையுமே சாப்டர் வைஸ் அழகா அரேஞ்ச் பண்ணி அதையும் ஒரு பிடிஎஃபா கொடுக்க போறோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் ஆகி இருக்க போகுது. ஸோ இது கிளியரா இந்த வீடியோவை அடுத்த ஒரு 2 minutes லிசன் பண்ணிட்டு நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்துட்டு சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 மார்க்ஸ்க்கு ஓகே எந்தெந்த எக்ஸசைஸ் எந்தெந்த சாப்டர்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இது அழகா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்து இப்பயே மார்க் பண்ணிக்கோங்க, இல்ல பிடிஎஃபாவும் உங்களுக்கு கொடுக்க தான் போறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த 5 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6 சாப்டர் கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் ஃபார் 5 மார்க்ஸ். அதே மாதிரி 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்க்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னாலும் ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நமக்கு எதுல இருந்து வேணா கேட்கலாம். சரியா? ஸோ அடுத்தது நீங்க என்னென்ன கான்செப்ட் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் வாரியாவும் கொடுத்தாச்சு, அதை தாண்டி இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இதுல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அது ஒவ்வொரு சாப்டர்லயும் இங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு 12 சாப்டர்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் இங்க கிளியரா கொடுத்தாச்சு. சோ இதை தாண்டி நமக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா எடுத்து பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு பிடிஎஃப்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு தடவையும் ஓகே சாப்டர்ல எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இங்க கொஸ்டின் நம்பர் மென்ஷன் ஆகி இருக்கு. சோ நீங்க அதை பார்த்து கூட உங்க புக்ல மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சாப்டர்ல எந்த இயர்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது எவ்வளவு மார்க்குக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சோ அது அழகா இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப் நான் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ முடிஞ்ச 2024 வரலும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லா சாப்டர்ஸுக்கும் இதே மாதிரி அழகா பண்ணி ஒரு பிடிஎஃபா கொடுக்க போறோம். ஓகேவா? சோ இது டெஃபினெட்லி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஐடியா கிடைக்கும், ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து எந்த கொஸ்டினை வந்துட்டு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அண்ட் இந்த கொஸ்டினா 5 மார்க்ல கேட்கலாமா இல்ல 2-3 மார்க்ஸ்ல கேட்கலாமா, இது எல்லாமே இந்த பிடிஎஃப் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். சோ இதுல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம முதல்ல சால்வ் பண்ணி முடிச்சிட்டோமா, அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். சோ ஆல்ரெடி வீடியோல உங்களுக்கான ஸ்டடி பிளான்ல மேக்ஸ்க்கு ஒரு 2 நாள் கொடுத்துருப்போம். அந்த 2 நாள்ல இதுல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் மேக்ஸிமம் ஓகேவா ஒரு 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சோம் அப்படின்னா 2 நாள்ல இது ஃபுல்லாமே முடிச்சலாம். சோ மேக்ஸிமம் உங்களோட எஃபர்ட் போட்டு இதை மட்டுமாச்சு பண்ணுங்க. சோ இந்த பிடிஎஃப் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, இந்த பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே இந்த தடவை பப்ளிக் எக்ஸாம்ல சூப்பரான ஸ்கோர் சென்டம் வாங்க போறோம். இந்த செட்டம் டெஃபினட்டா உங்களுடைய ட்ரீம் காலேஜுக்கு உள்ள போறதுக்கும் 100% ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுது. சோ கட் ஆஃப் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ 200 கட் ஆஃப் எத்தனை பேர் வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.